அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, சிறப்பான ராஜயோகம். சிறப்பான ராஜயோகம் என்ன மாதிரியான ராஜயோகம்? நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 5, 6 6வது 8வது ராசியாக 7வது ராசியாக உங்களை பேசுகிறோம். மேஷத்துலேருந்து 7வது ராசியாக துலாம் ராசியாக பேசுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி 4 ராசிக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டோம். மிதுனம், கடகத்துக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக பாதிப்பு இல்லாத ஒரு நன்மை பெறும் ராசி எதுனா துலாம் ராசி தான். நான் எப்பொழுதுமே துலாம் ராசியை ஒரு உதாரணமாக சொல்வது உண்டு. நீண்ட நாள் போராட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாள் போராட்டங்கள், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் போராட்டமாக இருக்கும், முயற்சியாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ உங்கள் திறமையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போலாம் கிடைக்காத வெற்றி இப்போ நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் வீட்டில் போய் போடா இது எனக்கு வெற்றியே வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது தட்டி உங்களை கூப்பிட்டு போவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ தான் அவங்க நினச்ச வாழ்க்கைக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. துலாம் ராசி எத்தனை வருஷமாக அவங்க போராடுறாங்க. நம்ம வந்து ஒரு அங்கீகாரம், ரெகக்னைஸ் வேணும், ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 6 வருஷமாக நீங்கள் படாத எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்மளால் சொல்ல முடியும் துலாம் ராசியில். நான் தான் ஒரே ஒரு பேர் மட்டும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும், அவர் எடுத்த முயற்சிகள்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ அவர் முயற்சி எடுத்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய நாடறிந்த விஷயம். அப்போ அவங்களுடைய முயற்சிகளுக்கு கூட இப்போ தான் வெற்றி தேடி வந்துள்ளது. அவர் எங்கேயும் தேடி போல, வேணவே வேணான்ட்டாரு. வெற்றி அவரை தேடி சென்றுள்ளது. காரணம் என்ன? துலாம் ராசி. அப்போ பாருங்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அதை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அங்கே சார்ந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸு, பினாமிஸ் மாதிரி சொத்து பத்து பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் வரவு செலவுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள், பில்டர்ஸு. இப்போ துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கனிம வளங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா ஆர்கிடெக்டு, இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்க மடாதிபதிகள், இதெல்லாம் நிறைய துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அதே போல் வேலை, உத்தியோகம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் செய்யக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். சினிமா துறை தான், சினிமா துறை கலைத்துறைன்னு சொல்லிடலாம், நம்ம கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி முழுக்க துலாம் ராசிக்கு சிறப்பு. திருக்கணிதம் ஜெயிக்குமா, வாக்கியம் ஜெயிக்குமானா இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, வாக்கியம்தான் ஜெயிச்சிருக்கு சார். திருக்கணிதம் எப்பயோ நடந்து போச்சு, ஆனால் இழுபறியிலே இருந்தது. இந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சி வந்தது 6 மாதத்துக்கு முன்பாக, 3 மாதத்துக்கு முன்பாக. அழகாக வெற்றியை நீங்கள் எதை நீங்கள் நினச்சிங்களோ, உங்கள் மனசு எதை எந்த வெற்றி வேண்டும் என்று ஏங்கியதோ, நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் இடத்தில் சனி பகவான் உங்களை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், மனக்குழப்பங்களாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், மனசில் ஒரு பயமாக இருக்கலாம், பெரிய மனக்குழப்பமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். சார் எவ்வளோ பேர் தொழிலே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து வாராகி அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க சார்.
எத்தனை நண்பர்கள் துலாம் ராசியில் நாம் சொல்ல முடியும்? நம்ம இப்போ சொன்னோம், டிடிவி ஐயா சொன்னோம். நம்ம எத்தனையோ தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், மடாதிபதிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது ஒரு நல்ல சனி பெயர்ச்சியாக இது உங்களுக்கு அமைகிறது. நம்ம அதை சத்தம் போட்டு உறக்க சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நியாயமான முறையில், தர்மமான முறையில் காத்திருந்து இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி, கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. சரி, இப்போது இந்த மார்ச் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். உலகம் முழுவதும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச் 6ஆம் தேதி துலாம் ராசிக்காக ஒரு சனி பெயர்ச்சி பரிகார ஹோமம், யாகம், வேள்வி நடைபெறுகிறது. இது உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அது கம்பெனி பேராக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ இல்லை உங்கள் பேருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, நல்ல பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, அதே போல் ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய, வேலை வேணும் அப்படின்னு வேலை நிமித்தமாக ஃபேமிலி ரிலேட்டடாக வெளிநாடு, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அங்கே எதுவும் வேலையில் ட்ரபுளாக இருக்குது, கவலையே வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையான காலங்களாக அமைந்துவிடும். நீங்கள் பரிகார ராசி அல்ல, நன்மை பெறக்கூடிய ராசி. ஆனாலுமே கூட ஒரு முறை இந்த சமயத்தில் சனி பகவானுக்கு அந்த சங்கல்பம் பண்ணி உங்கள் பேர்களெல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு சனி பகவானுடைய நல்லாசிகளை பெறுவது சிறப்பு. துலாம் ராசி சிறப்பான எதிர்காலம், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனி பயிற்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 ரூபா சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது ஒரு 2,000 ரூபா கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 ரூபா உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குகிறேன், வாகனங்கள் வாங்குகிறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு
ஒரு தடைகள் மனசில் ரொம்ப வலி ஒரு பெயின் இருக்குமே, ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் வந்து பழகினாரு, இப்போ வந்து கடைசியில் வேணான்ட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே, ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும் உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.